இன்ஸ்பெக்டர் தீபக்கை அரெஸ்ட் செய்து அழைத்துச் செல்ல அந்த இடத்திற்கு வந்த ஆர்த்தி தீபக்கிடம் சமாதானம் பேச மகிழ் பாபாவின் உண்மையான முகத்தை வெளிக்கொண்டு வருவதாக சொன்ன தீபக் திரும்பி பாபாஜியை பார்த்தான். உடனே பாபாஜி இன்ஸ்பெக்டரை பார்த்து, இன்ஸ்பெக்டர், இன்னமும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அவனை இழுத்துட்டு போய் ஜெயில தள்ளுங்க என்று கோபமாக சொன்னார். அப்போது தீபக் இன்ஸ்பெக்டரை பார்த்து, சார், நான் பாபாஜி கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் பேசணும், எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க என்று கேட்டான். அப்போது அருகில் இருந்த ஆர்த்தியும் இன்ஸ்பெக்டரிடம் சொல்ல அவர் சரி என்று சம்மதித்தார். அதன் பிறகு தீபக் பாபாஜியை நோக்கி நடந்து வந்தான். இப்போ எதுக்கு இவன் திரும்பி வரான் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டபடி அவனையே பார்த்து கொண்டிருந்தார். தீபக் அவர் அருகில் வந்து, பாபாஜி, என்ன கெட்டவன்னு சொல்லி நிரூபிக்க நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன்ல, அதே மாதிரி எனக்கும் ஒரு சான்ஸ் வேணும் என்று கேட்டார். அதை கேட்டு, என்ன நீயும் என்ன கெட்டவன்னு நம்ப வைக்க போறியா என்று பாபாஜி சிரித்து கொண்டே கேட்க, சான்ஸ் கொடுத்தா தானே எதையாவது பண்ண முடியும், உங்களுக்கு தைரியம் இருந்தா கொடுத்து பாருங்க என்று சொன்னான் தீபக். அந்த வார்த்தைகள் பாபாஜியின் ஈகோவை தூண்டியது. உடனே அவனை பார்த்து கோபத்துடன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு எல்லோரும் ஒருவரையொருவர் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். நவீனும் பிரியாவும் சில அடிகள் முன்னால் வந்து தீபக் என்ன செய்ய போகிறான் என்று கவனமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்போது இன்ஸ்பெக்டர் வேணுகோபாலை பார்க்க அவர் சரி என்று சைகை செய்ததும் இன்ஸ்பெக்டர் தீபக்கின் கைவிலங்கை கழற்றி விட்டார். தீபக் உடனே கண்களை மூடி சில மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தான். அடுத்த நொடியே கீழே படுத்துக்கொண்டு காதுகளை தரையில் வைத்து கேட்க ஆரம்பித்தான். அப்போது அங்கேயும் சில மந்திரங்களை உச்சரித்தான். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தீபக் செய்வது கோமாளித்தனம் போல இருந்தது. இவனுக்கு என்னாச்சு? ஏன் பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கான்? போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் நாடகம் ஆடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் என்று கூட்டத்தில் இருந்த ஒருவன் சொன்னான். இவனால இப்படி குரங்கு மாதிரி வித்த காட்ட மட்டும்தான் முடியும். நாக்குல இருந்து லிங்கத்தை எடுக்கிறதோ, கையிலேயே விபூதியை உருவாக்குறதோ, இந்த மாதிரி ஏதாவது பண்ணட்டும், அதுக்கப்புறம் நாமளும் இவனை நம்பலாம் என்று இன்னொருவன் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு அருகில் இருந்தவர்கள் எல்லோரும் தீபக்கை கிண்டல் செய்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். உடனே அருகில் நின்றிருந்த நவீனும் சிரித்து கொண்டே, கண்டிப்பா இவங்க சொல்ற மாதிரி தான் நடக்கும் பாரு, அவன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இப்படி நாடகம் ஆடிட்டு இருக்கான் என்று சொன்னான். ஆனால் பிரியா அவனுடைய வார்த்தைகளுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அமைதியாக வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தாள். இன்னொரு புறம் ஆர்த்தியும் கணேஷும் தீபக் என்ன செய்கிறான் என்று தெரியாமல் குழப்பத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். தீபக்கின் செயலை பார்த்து பாபாஜிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஏனென்றால் அவன் அப்படியே பாபாஜி செய்ததை போலவே செய்து கொண்டிருந்தான். இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நான் பண்ணின விஷயத்தையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இவனால அதை மட்டும்தான் பண்ண முடியும். எப்படியும் இன்னைக்கு அந்த வெள்ள முத்துக்களை நான் வாங்காம போக மாட்டேன் என்று மனதிற்குள் சபதம் செய்து கொண்டார். அவர் சொன்னதை போலவே சிறிது நேரத்திற்கு முன்பு பாபாஜி எப்படி அருள் வந்ததை போல ஆட ஆரம்பித்தாரோ அதே போல தீபக்கும் நடிக்க ஆரம்பித்தான். அப்போது எல்லாரையும் பார்த்து சத்தமான தோணியில், எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. எனக்குள்ள பாவம் இருக்கு. நான் கெட்டவன்னு பாபாஜி சொன்னாரு. நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா பாபாஜியும் என்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை ஏத்துக்கணும். எனக்கு முன்னாடி வச்சிருக்கிற இந்த கண்ணாடி டம்ளர்ல இருக்கிற தண்ணிய அவரு குடிக்கணும். அப்படி குடிக்கும் போது அதோட கலர் கருப்பா மாறுச்சுன்னா அவரோட மனசுலயும் பாவம் இருக்கு. அவரும் என்ன மாதிரியே ஒரு பாவி என்று சொன்னான். அதை கேட்டதும் பாபாஜிக்கு தூக்கி வாரி போட்டது. தீபக் இப்படி ஒரு ட்விஸ்ட் அடிப்பான் என்று அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. பதட்டத்தில் அவரது நெற்றி வியர்க்க ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் அந்த தண்ணீரை குடித்தால் அதன் நிறம் மாறும் என்கிற விஷயம் அவருக்கு தெரிந்திருந்தது. தீபக் சொன்னதை கேட்டு சுற்றி இருந்தவர்கள் எல்லோரும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார்கள். என்ன பாபாஜி யோசிக்கிறீங்க? உடனே அந்த தண்ணியை எடுத்து குடிச்சு நீங்க எந்த பாவமும் செய்யலன்னு எல்லார் முன்னாடியும் நிரூபிச்சு காட்டுங்க. நீங்க தான் கடவுளோட அவதாரமாச்சே என்று சொன்ன தீபக் அந்த தண்ணீர் கிளாஸை எடுத்து அவர் முன்னால் நீட்டினான். அந்த நேரத்தில் எல்லோருடைய பார்வையும் பாபாஜியின் மீதுதான் பதிந்திருந்தது. இல்ல, இந்த தண்ணீரை பக்தர்கள் மேலதான் சோதனை பண்ண முடியும், என் மேல நானே சோதிக்க முடியாது என்று பாபாஜி தயங்கி கொண்டே சொல்ல, உடனே தீபக் சிரித்து கொண்டே, என்ன பாபாஜி, பக்தர்கள் மட்டும் உங்களுக்கு என்ன இழிச்சவாயங்களா? யார் பண்ணனாலும் தப்பு தப்பு தான் பாபாஜி. நீங்க கடவுளோட அவதாரமா சொல்லிக்கிட்டாலும் உண்மையான கடவுள் இல்லையே. நீங்களும் எங்களை மாதிரி மனுஷன் தானே, அதனால தாராளமா குடிங்க என்று சொன்னான். அதை கேட்டு பாபாஜியால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. தயங்கியபடி அப்படியே அமைதியாக நின்று கொண்டிருந்தார். அப்போது அருகில் நின்றிருந்த ஆர்த்தி வேண்டுமென்றே அவரை பார்த்து, பாபாஜி, நீங்க உண்மையிலேயே கடவுளோட அவதாரமா இருந்தா இத குடிச்சு நிரூபிக்கிறதால என்ன ஆகிட போகுது? ஜஸ்ட் 2 செகண்ட்ல முடிஞ்சிடும் என்று சொன்னால் அதற்கு மேல் அவரால் எதுவும் சொல்ல முடியவில்லை. கொஞ்சம் தயங்கிக் கொண்டே தீபக்கிடமிருந்து அந்த கிளாஸை வாங்கி ஒரு சிப் மட்டும் குடித்தார். உடனே அந்த தண்ணீர் முழுவதும் கருப்பு நிறத்தில் மாறியது. அதை பார்த்ததும் எல்லோருடைய கண்களும் வியப்பில் ஆழ்ந்தது.
எல்லோரும் அதிர்ச்சியுடன் பாபாஜியை பார்த்தபடி தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொண்டார்கள். உடனே தீபக்கும் சிரித்துக்கொண்டே, தண்ணியோட கலர் கருப்பா மாறிடுச்சு, அதனால பாபாஜியும் நிறைய பாவங்களை பண்ணிருக்காரு, அவரு கடவுளோட அவதாரம் கிடையாதுன்னு லைவாவே ப்ரூவ் ஆயிடுச்சு என்று சொன்னான். அதை கேட்டு எல்லோரும் அதிர்ச்சியுடன் பாபாஜியையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது தீபக் மறுபடியும் எல்லோரையும் பார்த்து, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, தண்ணி கருப்பு கலர் மாறினதுக்கும் என்னோட கையில ஆப்பிள் நிறம் மாறினதுக்கு பின்னாடியும் எந்த கடவுளும் கிடையாது, பவரும் கிடையாது. அது முழுக்க முழுக்க கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு தான் இந்த போலி சாமியார் இத்தனை நாளா எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான். உடம்புல இருக்கிற சூடு அந்த கெமிக்கல் பட்ட உடனே அது தானா கருப்பு கலர்ல மாற ஆரம்பிக்கும். இந்த பழம், இந்த தண்ணி கிளாஸ் எல்லாமே இந்த போலி பாபாஜியோடது தான். இன்னைக்கு என்கிட்ட இந்த நாடகத்தை ஆடுனது கூட நான் ஏலத்துல எடுத்த அந்த வெள்ளை முத்துக்களை அவன் எடுக்கதான். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பிறவியை தான் நீங்க எல்லாரும் கடவுளோட அவதாரம்னு இத்தனை நாளா வணங்கிட்டு இருக்கீங்க என்று கோபமாக சொன்னான் தீபக். அவன் சொன்னதை கேட்டதும் தான் எல்லோரும் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். உண்மையில் மகிழ் பாபா ஒரு போலி சாமியார் என்பது அப்போது தெளிவாக எல்லோராலும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை என்ன செய்வதென்று தெரியாமல் தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட சாமியாரங்கள் எல்லாம் பிடிச்சு ஜெயில போடணும் என்று ஒருவர் கோபத்தில் கத்த, ஆமா, இப்படி எத்தனை பேரை ஏமாத்தி சொத்து சேர்த்து வச்சிருக்கான்னு தெரியலையே, கோடி கோடியா ஏலம் கேட்கும் போதே யோசிச்சேன், ஒரு சாதாரண சாமியாருக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு என்று இன்னொருவர் கோபமாக சொன்னார். நடப்பதையெல்லாம் பார்த்தவுடன் தான் கணேஷுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. உடனே அவர் போலீஸின் அருகில் வந்து, இன்ஸ்பெக்டர், இப்பவாச்சும் தீபக் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? தீபக்கை விட்டுட்டு அந்த பாபாஜியை பிடிச்சு ஜெயில போடுங்க, அவன் எங்க எல்லாரோட நம்பிக்கையையும் தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டான் என்று கோபமாக சொன்னார். அதை பார்த்து அங்கிருந்த மற்ற ஆட்கள் எல்லோருமே ஒன்றன் பின் ஒன்றாக பாபாஜியை வார்த்தைகளால் வறுத்தெடுக்க ஆரம்பித்தார்கள். எல்லோருடைய கண்களிலும் கோபம் அனலாய் எரிந்து கொண்டிருந்தது. நடந்ததையெல்லாம் நேரில் பார்த்த வேணுகோபாலுக்கு இப்போதுதான் உண்மை புரிந்தது. தன்னுடைய தவறை உணர்ந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து, கடவுள் பேர்ல மக்களை ஏமாத்திட்டு இருந்த இவனை இப்பவே அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க இன்ஸ்பெக்டர், இவனுக்கு அகைன்ஸ்டா நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றேன் என்று கோபமாக சொன்னார். அதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர் உடனே மகிழ் பாபாவின் கைகளில் விலங்கு மாட்டி அங்கிருந்து இழுத்துச் சென்றார். அதன் பிறகு தீபக்கிடம் எல்லோரும் ஒவ்வொருவராக வந்து மன்னிப்பு கேட்டு கை குலுக்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்களின் பார்வையில் தீபக் மீண்டும் ஹீரோவாகி விட்டான். நவீனால் அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல், பிரியா, இதெல்லாம் பொய், தீபக் தான் ஏதோ பிளான் பண்ணி டிராமா பண்றான் என்று பிரியாவை பார்த்து கோபத்துடன் சொன்னான். உடனே பிரியா அவனை பார்த்து, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாபாஜி சொல்றது சரின்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ திடீர்னு இப்படி மாத்தி பேசுற, தீபக் மேல உனக்கு எவ்வளோ ஈகோ இருக்குன்னு உன் மூஞ்சியே காட்டி கொடுக்குது என்று கோபமாக சொன்னவள் அந்த இடத்திலிருந்து கிளம்பினாள். உடனே அவனும் கோபமாக சித்தார்த்தை அழைத்து கொண்டு அந்த இடத்திலிருந்து கிளம்பினான். தீபக்கும் கணேஷை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பும் சமயத்தில் வேணுகோபால் வந்து அவனை தடுத்தார். தீபக், இந்த பாபாஜி இவ்வளவு பெரிய மோசக்காரனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னோட பையன் குணமாகணுங்கிற ஆசையில அவன் சொன்னதெல்லாம் நம்பிட்டு இருந்துட்டேன் என்று கவலையுடன் சொன்னார். உடனே வேணுகோபாலை கொஞ்சம் தனியாக அழைத்து வந்த தீபக், மிஸ்டர் வேணுகோபால், உங்களோட இந்த பலவீனமான நம்பிக்கையை வச்சுதான் அவன் நல்லா கல்லா கட்டிட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரி ஆளுங்க ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் விலகியே இருங்க. உங்களோட மகன் சீக்கிரம் குணமாயிடுவான், அதுக்கு நான் பொறுப்பு என்று சொன்னான். எனக்கு புரியுது தீபக், ஆனா அவன் சொன்னதை நம்பி உங்களையே ஒரு நிமிஷம் நான் சந்தேகப்பட்டுட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க என்று கவலையான தொனியில் சொன்னார் வேணுகோபால். அதன் பிறகு தீபக் அவரை சமாதானம் செய்து அனுப்பிவிட்டு கணேஷுடன் அந்த இடத்திலிருந்து கிளம்பினான். அப்போது ஆர்த்தி தீபக்கையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். உண்மையில் சௌந்தர்யாவின் செலக்ஷன் தவறாகவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போதே அவளிடமிருந்து ஆர்த்திக்கு கால் வந்தது. போனை அட்டெண்ட் செய்து, சொல்லு சௌந்தர்யா என்று கேட்க, ஆர்த்தி, இந்த 2-3 நாளா உனக்கு தீபக் கூட பழக சான்ஸ் கிடைச்சதுல, இப்ப சொல்லு, அவரோட கேரக்டர் எப்படி, எனக்கு பொருத்தமானவர் தான் இப்பவாச்சும் நம்புறியா என்று கேட்டாள். அந்த கேள்வி ஆர்த்தியை யோசிக்க வைத்தது. திடீரென்று அவளே தீபக்கின் மீது காதல் கொண்டதாக உணர்ந்தாள். தீபக் அந்த அளவுக்கு எல்லோரையும் ஈர்க்கக்கூடியவனாக இருந்தான். சில நொடிகள் அமைதியாக இருந்த ஆர்த்தி, சௌந்தர்யா, அதுக்கு முன்னாடி உன்கிட்ட வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதை நீ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நான் தீபக்க க்ளோஸா வாட்ச் பண்ணதுல அவனுக்கு ஷர்மிளா மேல அளவு கடந்த பாசம் இருக்கு. அவ மேல மட்டும் இல்ல, அவளோட அப்பாவை கூட அவ்வளோ அக்கறையா பாத்துக்கிறான். இப்படிப்பட்ட ஒருத்தன் 1 வருஷத்துல அவளை மறந்து உன்கிட்ட வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல என்று சொன்னாள். அதை கேட்டதும் சௌந்தர்யாவுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. எப்படி இருந்தாலும் 1 வருஷத்துல அவளை விட்டுட்டு வந்துதான் ஆகணும். 1 வருஷம் கழிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா அவன் வாக்கு கொடுத்திருக்கான் என்று சொல்லிவிட்டு கடுப்பாக போனை கட் செய்தாள். இன்னொரு புறம் தீபக்கும் கணேஷும் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது தீபக்கின் மீதான மரியாதை கணேஷின் கண்களில் தெளிவாக தெரிந்தது. தீபக், நல்ல வேலை, இந்த கொஞ்ச நாளா உன் கூட நான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றேன்.
இல்லனா உன்னை பத்தி எனக்கு கடைசி வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. நீ என்ன தினமும் ஏதாவது ஒரு விதத்துல ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்க. நாளுக்கு நாள் உன் மேல எனக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுது என்று சொன்னார். அதை கேட்டு தீபக் சிரித்துக்கொண்டே, தேங்க்யூ அங்கிள், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல எனக்கும் சந்தோஷம் என்று சொன்னான். இந்த விஷயத்த பத்தியெல்லாம் ஷர்மிளா கீதா கிட்ட சொல்ல வேண்டாம். அவங்களுக்கு தெரிஞ்சா தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. உன்னை பத்தின புரிதல் அவங்களுக்கு நேரம் வரும்போது தானா தெரியட்டும் என்று சொன்னார் கணேஷ். தீபக்கும் அதற்கு சரி என்று தலையை ஆட்டினான். அதன் பிறகு இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. கணேஷ் வெளியே வேடிக்கை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார். அப்போது தீபக்கின் எண்ணம் முழுவதும் சௌந்தர்யா ஆர்த்தியின் மீதுதான் இருந்தது. இந்த ஆர்த்தியை எப்படியாச்சும் என்கிட்ட இருந்து துரத்தணும். அவளை கூட வச்சிருக்கிறது எனக்கு தான் டேஞ்சர். எப்படியும் ஒரு நாள் அங்கிள் கிட்ட அவ உண்மையை உளறிடுவான்னு தோணிக்கிட்டே இருக்கு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அடுத்த சில நிமிடங்களில் அவர்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த சமயத்தில் ஷர்மிளாவும் வீட்டிற்கு வந்து சேர்ந்திருந்தாள். கீதா ஹாலில் உட்கார்ந்து அமைதியாக டிவி பார்த்து கொண்டிருந்தார். அவர் இந்த அளவுக்கு அமைதியாக இருப்பதை பார்த்து கணேஷுக்கு சந்தோஷமாக இருந்தது. என்ன கீதா, நாங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே ரேடியோவை ஆன் பண்ணிடுவ, இன்னைக்கு எதுவும் பேசாம அமைதியா இருக்க என்று கணேஷ் கேட்க, கீதா டக்குன்னு திரும்பி அவரை முறைத்து பார்த்தார். என்னன்னு சொன்னாதானே தெரியும் என்று கணேஷ் மீண்டும் கேட்க, உங்க அம்மா போன் பண்ணிருந்தாங்க, நாளைக்கு என்ன அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க என்று கடுப்பாக சொன்னார் கீதா. அதுக்கு என்ன, போயிட்டு வர வேண்டியதானே என்று கணேஷ் சாதாரணமாக சொல்ல, உடனே கீதா கோபமாக சோபாவில் இருந்து எழுந்து, கார்த்திகாவோட மாமியாரு அவளுக்கு ஒரு பெரிய வில்லாவை கிஃப்டா கொடுக்க போறாங்களாம். அது கிட்டத்தட்ட 20 கோடி ஒர்த் இருக்குமா. அவளுக்கு இன்னமும் என்னென்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. நாளைக்கு என்ன அங்க வர சொல்லி எல்லாத்தையும் எனக்கு காட்டி என்ன வெறுப்பேத்தணும்னு நினைக்கிறாங்க போல என்று கடுப்பாக சொன்னார். அதை கேட்டதும் கணேஷால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அமைதியாக திரும்பி தீபக்கை பார்த்தார். என்ன அமைதியாயிட்டீங்க? இப்ப வாயை திறந்து பேச வேண்டியதானே? என் மகளுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா இந்நேரம் நானும் 4 பேருக்கு கால் பண்ணி பெருமையா சொல்லிருப்பேன். ஆனா என் பொண்ணுக்கு வந்து வாச்சதுதான் இப்படி இருக்கே என்று கடுப்பாக சொன்னபடி தீபக்கை முறைத்து பார்த்தார். கீதாவின் பேச்சுக்கு ஷர்மிளா, கணேஷ், தீபக் யாராலும் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. அமைதியாக நின்றிருந்தார்கள். கீதாவின் வார்த்தைகளுக்கு தீபக் பதிலடி கொடுப்பானா? சௌந்தர்யா அடுத்து என்ன செய்ய போகிறாள்? தீபக்கின் மீது ஆர்த்திக்கு காதல் வருமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.